இந்த பாருங்கள் நெல்லிக்காய், எங்கள் ஊர் நெல்லிக்காய் அது. இது எப்படி உப்பில் போடுறது, டப்பையில் போட்டு வச்சா குழந்தைங்களாம் எப்படி சாப்பிடுவாங்க? சாதாரண நம்ம நெல்லிக்காய் தினந்தோறும் யாருமே சாப்பிட மாட்டோம். இந்த மாதிரி உப்பில் போட்டு வைக்காதுன்னா எல்லாமே ஒரு ஒரு நாளைக்கு தினந்தோறும் ஒரு ஒரு நெல்லிக்காய் சாப்பிடுங்க. அது எப்படி போடுறதை நான் சொல்லித்தரேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், இது ஃபுல்லாக இந்த பாத்திரத்துக்கு ஃபுல்லாக நெல்லிக்காய் தான் இருக்குது. இதை நல்லா கழுகிடணும். அது கழுகிட்டு இங்கே பாருங்கள், இந்த பிளேட்டில் ஓரோனா போட்டு வச்சுக்கணும். இது பாருங்கள், இவ்வளோ நெல்லிக்காய் இருக்குது. இந்த இவ்வளோ நெல்லிக்காய் நம்ம உப்பில் போட்டு வைக்கலாம். இதை போடுறதுக்கு முன்னாடி நல்லா தொடச்சிடணும். நல்லா அந்த நெல்லிக்காய் ஒரு நெல்லிக்காயும் இந்த தண்ணியில் போட்டு கெட்டு போகக்கூடாது. அதனால் நல்லா தொடச்சிட்டு டப்பால உரமாக போட்டுடணும். ஒரு நல்ல துணி எடுத்துக்கோங்க. துணி எடுத்துகிட்டு பாருங்க, இங்கே இப்படி இப்படி ஒரு ஒரு நெல்லிக்காயும் இப்படி தொடச்சிட்டு ஒரு இதில் ஒரு பிளேட்டிலோ இல்லைன்னா ஒரு பேப்பரிலோ நல்லா துடைச்சிடணும். தண்ணியே இல்லாமல் துடைச்சி வச்சுக்கணும். அந்த மாதிரி ஃபுல்லாக துடைச்சிட்டு நான் காட்டுறேன். எல்லா நெல்லிக்காயும் நல்லா தண்ணி இந்த மாதிரி நல்ல துணி ஸ்பான்ஸாக உள்ள துணி எடுத்து நல்லா தொடச்சிடுங்க. நமக்கு உடனடி போடணும். எங்கேயா வெளியில் போகிறோம்னா சீக்கிரம் போட்டுட்டு போகணுன்னா அந்த மாதிரி நல்லா இது பண்ணிவிட்டு நல்லா தொடச்சிடணும். தொடச்சிட்டு காட்டு இந்த எல்லா நெல்லிக்காயும் நல்லா துணி வச்சு நல்லா தொடச்சிடுங்க. தொடச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு டப்பா எடுத்துக்கோங்க. இந்த டப்பாவில் நம்ம ஒன்று ஒன்றா ஃபுல்லாக போடணும். எவ்வளோ இந்த நெல்லிக்காய் இருக்கோ அந்த நெல்லிக்காய் எத்தனையுமே இந்த டப்பாவில் நம்ம போட்டுடலாம். நான் நல்லா தொடச்சிட்டு இருந்தவங்க நல்லா காஞ்சிருச்சு. இது எப்படி சொல்கிறோம், இந்த இதாக இருக்கிற தோர்த்து முண்டில் நல்லா தொடச்சிடுங்க. தொடச்சிட்டு இந்த டப்பாவில் ஃபுல்லாக போட்டு வச்சுருங்க. பாருங்கள், நான் காட்டுறேன். நல்லா தொடச்சாச்சு. தண்ணியே இல்லாமல் தொடச்சிக்கோங்க. நல்லா ஸ்பாஞ்சு துணியை வச்சு தொடச்சிக்கோங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி பிளெயின் பாக்ஸில் இந்த மாதிரி டப்பையில் போட்டுட்டு இது ஃபுல்லாக தண்ணி முழுகணும். இது இந்த நெல்லிக்காயோடைய மேலே தண்ணி முழுகணும். அப்போ தான் இது ஒரு மாதிரி வெள்ளை கலரில் பூப்பல் மாதிரி வராமல் இருக்கும். அப்போது இந்த அடுத்தது நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த நெல்லிக்காவை நல்லா தொடச்சி பாக்ஸில் போட்டுட்டோமா, இந்த பாருங்கள், இந்த மாதிரி நல்லா தண்ணி கொதிக்க வைக்கணும். பச்சை தண்ணி ஊற்றவே கூடாது. கொதிக்க வச்சு அதில் உப்பு போட்டு நல்லா கொதிக்கணும். கொதித்ததுக்கப்புறம் நல்லா ஆறிடணும். இந்த நமக்கு எல்லாருக்கும் செய்கிறது தான், ஈஸி தான். உப்பு தண்ணி நல்லா கொதிக்க வச்சு ஆறின தண்ணியை நம்ம இதில் ஊற்றிடலாம். இங்கே பாருங்கள், கரெக்டாக இருக்குது பாருங்கள். நான் எடுத்தது கரெக்டாக இருக்குது. இதில் நம்ம வேறு ஒன்றும் செய்ய வேண்டாம். இப்போ இப்படி தான் உப்பில் போட்டு வைக்கிறது. இந்த உப்பில் போட்டால் நம்ம இந்த மாதிரி உப்பில் போட்டு நெல்லிக்காய் டக்குன்னு யாருக்கும் எடுத்து சாப்பிட்றது கொஞ்சம் தான் இருக்கும். இதுவே நல்லாயிருக்கும். கொஞ்சம் 4-5 நாள் கழிச்சா நான் அதில் ஒரு 5-6 பச்சை மிளகு கீரி போட்டோம்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும்.
இந்த ஒரு 5 பச்சை மிளகா எடுத்துட்டு கத்தியில் இங்கே பாருங்க இப்படி கத்தி எடுத்துட்டு 1 2 எத்தனை பச்சை மிளகா உங்களோட காரத்துக்கு அனுசரித்து போடலாம். ஆனால் நமக்கு ஒரு ஃப்ளேவருக்காக நான் ஒரு 4-5 பச்சை மிளகு இதில் கீறி போட்டுருவேன். இப்போ பாருங்கள், இங்கே பாருங்கள், பச்சை மிளகு போட்டிருக்கேன், உப்பு தண்ணி ஃபுல்லாக ஊற்றிருக்கேன், நெல்லிக்காவை போட்டிருக்கேன். இங்கே பாருங்கள், இதை அடைச்சி வச்சோம்னா ஒரு வருஷம் இல்லை எத்தனை வருஷம் ஆனாலும் இது கெட்டே போகவே போகாது. நல்லா அழகாக டைட்டு ஏர் டைட் மாதிரி இருக்கிறதுல நல்லா அழகாக அடைச்சி வச்சுருங்க. இப்போ பாருங்கள், இது நான் எப்போ வேணாலும் எடுக்கலாம். நமக்கு எத்தனை நாள் ஆனாலும் கெட்டே போகாது. இந்த உப்பு தண்ணி கொதிக்கணும், கொதிச்சுட்டு பண்ணி பாருங்கள். இதுதான் இன்றைக்கி உப்புலிட்டா நெல்லிக்காய். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.